ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரீம் அண்ட் எக்ஸ்ப்ளோர். இந்த அழகை பார்க்க ரெண்டு கண்ணு போதாதுன்னு சொல்கிற மாதிரி காடு, மலை, கோயில்கள்னு நிறைஞ்சிருக்க தென்காசி டு அச்சன் கோவில் ஒன் டே ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து தென்காசி வரைக்கும் நம்ம இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். 3rd AC தான் புக் பண்ணியிருந்தேன். ஏர்லி மார்னிங் ரீச் ஆன உடனே லைட் ட்ரிசில், ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு வயல், மலைக்கு மேலே கோவில், அவ்வளோ அழகு. சிட்டி அவுட்டரில் தான் நான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். ஒன் டே பிஃபோர் தான் நான் கால் பண்ணி புக் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ஹேசல் ஃப்ரீயாக அவ்வளோ சூப்பர்வான ரூம் எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் எத்தனை ஹோட்டலில் தங்கினாலும் இந்த ஹோட்டலோட நேம் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மவுண்ட் வியூ கேசல்னு வெறும் பேரில் மட்டும் இல்லாமல் ரூமில் இருக்க பால்கனியில் இருந்து நிஜமாகவே பார்க்க முடிஞ்சுது. வயல், மலை, மிஸ்ட்டுன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. கொஞ்ச நேரம் இங்கே நின்று ரசிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயாச்சு. முன்னாடியே நமக்கு என்ன ஃபுட் வேணும்னு சொல்லிட்டா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. சைட் சீயிங்காக நம்ம புக் பண்ணியிருந்த டாக்ஸியும் வந்துடுச்சு. அந்த டாக்ஸி டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் காசி விஸ்வநாதர் டெம்பிள். இந்த ராஜகோபுரத்தோட ஹைட் பார்த்தீங்கன்னா 180 ஃபீட். கோவிலுக்குள்ளே போகும்போது வெளியே தள்ளி விடுற மாதிரி எதிர்காற்று வீசும். பட் அதே நேரம் கோபுரம்குள்ளே என்டர் பண்ணினா காற்று நம்மளை உள்ளே தள்ளி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நான் சிவபெருமானே இறங்கி வந்து உள்ளே வான்னு கூப்பிடுற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி காற்று ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு அமேசிங்கான விஷயம் என்னென்னா, வருஷம் முழுக்க எப்போ வந்து நின்னாலுமே இந்த கோயிலுக்குள்ளே நேச்சுரலான கூலிங் எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. சிவபெருமானை தரிசனம் பண்ண அதே ஹாப்பினஸோட இங்கேருந்து 15 மினிட்ஸ் தூரத்தில் இருக்க திருமலை குமாரசுவாமி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். டாப்பில் இருக்க கோவிலை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் வழியாகவும் வரலாம், ரோடு வழியாகவும் வரலாம். ஸ்டெப் ஏறி வரவங்களுக்கு 626 ஸ்டெப் ஏறி மேலே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். மலை உச்சியில் இருக்க ஒரு அழகான கோவில். இங்கே இருக்கிற அமைதியே ஒரு பிளெஸ்ஸிங்னு தோணும். சுற்றி பார்த்தா தெரிகிற பாறை, பச்சை பசேல்னு மரம், லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கிறது, இது எல்லாத்துலேயுமே நம்மளால் முருகரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். இந்த முத்துக்குமார சுவாமி கையில் வேல் இல்லாமல் மயில் வாகனமும் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியும். இந்த குளத்தோட பேர் பூஞ்சுனை. திருமலை கோவில் பக்தியும் நேச்சரும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது ஆமாங்க மேக்கரை வியூ பாயிண்ட். ஒரு அழகான பெயிண்டிங்கை பார்க்குற மாதிரி இருக்குல்ல. சின்ன வயசில் நம்மளை வரைய சொன்னாலே மலை, ரோடு, இந்த வயல், சின்னதாக ஒரு வீடு இப்படின்னு வரையுவோம்ல, அது நேர்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நேச்சர் மாதிரி நம்மளை ஹாப்பியாகவும் சரினா ஃபீல் பண்ண வைக்க வேறு எதுனாலையுமே முடியாதுன்னு நினைக்கிறேன். காற்றுக்கு கூட இவ்வளோ அழகான சவுண்ட் இருக்குதுன்னு நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்தது ஐயப்ப சீசன்றதுனால சின்ன சின்ன கடைங்க இருந்துச்சு. சுண்டல், நுங்கு, பதனி எல்லாமே எங்களால் வாங்கிக்க முடிஞ்சுது. பதனியெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நுங்கில் இவ்வளோ தண்ணி வரும்னு இங்கே சாப்பிட்டப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. இங்கேருந்து பார்த்தா திருமலை குமாரசுவாமி கோவில் கூட தெரியும். மலை மேலே மிஸ்ட் இருக்கிறத நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஆனால் மலையை மேகம் தொட்டுட்டு போகிறத இங்கே சூப்பராக பார்க்க முடியும். நேச்சருக்கு ஒரே ஒரு மடங்கு நம்ம செஞ்சால் போதும், திரும்ப 100 மடங்கு நல்லது நமக்கு நேச்சர் தரும். ரெண்டு பக்கமும் நெல், நடுவில் தண்ணி, அந்த வரப்பில் இறங்கி நின்னது தான் இங்கேருந்து கிளம்பவே மனசில்லை. சொல்ல வார்த்தைகளே பத்தாது, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது தான் அடவி நயனார் டேம். இங்கே வயலில் கோழி, வாத்து எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி இங்கே நிறைய மயில் நடமாடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா வயல்லையுமே 1-2 ஆச்சு நம்மளால் பார்க்க முடியும். இங்கேருந்து நம்ம அச்சன் கோவிலுக்கு போக போகிறோம். பயங்கர டென்ஸ் ஃபாரஸ்ட், நேரோ பெண்டிங் ரோட்ஸை ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஐயப்ப சுவாமி சீசங்கிறதுனால ஆப்போசிட்டில், ஃப்ரண்ட்டில், பேக்கில் நிறைய வெஹிக்கிள் க்ராஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம கும்பாவொட்டி ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம ஃபால்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த செக் போஸ்ட்லேருந்து டிக்கெட் வாங்கணும். இன்க்ளூடிங் நம்ம வெஹிக்கிள்க்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துடணும்.
ஸோ பேக் சைட்லேயே நமக்கு சேஞ்சிங் ரூம், டாய்லெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபுட்டுக்கு இங்கே 2 சின்ன ஷாப்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த ஷாப்பில் சிம்பிள் ஸ்நாக் மாதிரி மேகி, பழம்பொரி இந்த மாதிரி தான் கிடைக்கும். அண்ட் புட்டு, தோசை இதெல்லாம் வந்து எப்போவுமே அவைலபிள் இருக்காது. வாட்டர் பாட்டில் இதெல்லாம் நமக்கு பேசிக்காக வேணுங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம கும்பவர்த்தி ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஃபால்ஸுக்கு போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி நிறைய தண்ணி போகிற இடம் இருக்கும். இங்கே கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். பட் சமமான இருக்கிற இடத்துல குளிங்க. மேக்ஸிமம் நமக்கு சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி உள்ள இருக்க அங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த மரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் தெரியுமா? எவ்வளோ ஹைட்டு, கீழே வெளியே தோற்றமே இவ்வளோ பெருசு இருக்குன்னா அடியில் இந்த வேர் எவ்வளோ பெருசாக போயிருக்கும். அதை பார்க்கவே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை கேப்சர் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சைட்லலாம் பாறையில் தண்ணி போயிட்டே இருக்கும். இங்கெல்லாம் கூட சில பேர் இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. நம்ம அங்கே ஃபால்ஸில் குளிக்கும் போது அங்கே எல்லா இடத்துலையுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே நின்றுட்டுருக்காங்க. அண்டு எதனா ஒன்றுனா இம்மீடியட்டாக ரெஸ்க்யூக்காக அங்கே அவங்க நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம மேக்ஸிமம் இங்கே அவங்களோட கண்காணிப்பில் குளிக்கிறது தான் சேஃபு. அண்ட் ஃபால்ஸ் நான் ரொம்ப கிட்ட போய் எடுக்கல. ஏன்னா நிறைய லேடீஸ், குழந்தைங்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அது கரெக்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வெளியவே வந்து போர்டு வச்சுருக்காங்க, வீடியோகிராஃபி நாட் அலவுடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோன் மட்டும் அலோவ் பண்ணாங்க. நம்மளால் தூரத்துலேருந்து ஃபோட்டோஸ் ஏதாவது கேப்சர் பண்ணணும், வீடியோ தான் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா மலையில் இருக்க மூலிகை மரங்கள், செடிங்கள்லாம் தாண்டி வர்றதுனால அதில் குளித்த உடனே நேச்சுரலாகவே ஒரு கூலிங் எஃபெக்டும், பயங்கர ரிலாக்ஸேஷனும், ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். அச்சன் கோவில் போகிற ரோடு பயங்கர டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால ரோட்லேயே நிறைய பேர்ட்ஸ், அனிமல்ஸ் க்ராஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். மேக்கரையிலேருந்து அச்சன் கோவில் வரைக்குமே எங்கேயுமே உங்களுக்கு ஃபோன் ரேஞ்ச் கிடைக்காது. அதனால் மேக்ஸிமம் பிஎஸ்என்எல் சிம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. கேரளத்தில் இருக்கிற 5 முக்கியமான ஐயப்பன் கோயில்களில் ஒன்று தான் இந்த அச்சன் கோயில், ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிள். இந்த கோவில் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு நம்பப்படுது. அச்சன் கோவில் சுவாமி தன்னோட மனைவிகளான பூரணா, புஷ்கலாவோட இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் இவருக்கு கல்யாண சாஸ்தான்னு ஒரு பேர் இருக்குது. கல்யாண சாஸ்தாவாக இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்தால் கல்யாண தடை ஏதாவது இருந்தால் நீங்கும்னு நம்பப்படுது. மகர விளக்கு டைமில் இங்கே சிறப்பு அபிஷேகம் ஐயப்ப சுவாமிக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இங்கே அன்னைக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வருவாங்க. திருவிழா மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. மலைகள், காடு, ரிவர்ஸ்ன்னு 3ம் சேர்ந்து ஒரு டிவைன் ஃபீலை க்ரியேட் பண்ணிடுச்சு. உங்களுக்கும் பிஸியான சிட்டி லைஃப்லேருந்து ஒரு எஸ்கேப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கிளம்பி இங்கே வந்துடுங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ராவல் vlog. ஸோ ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Hope you all enjoyed the video. I'll catch you in my next vlog. Until then, take care. Bye.